பாதாள சாக்கடை, கூட்டு குடிநீர் திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் குடிநீர் விநியோகம் சரிவர செய்யப்படவில்லை என்றும் சேலம் தொகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபற்றி அலசுகிறது இன்றைய உள்ளது உள்ளபடி செய்தி தொகுப்பு. சேலம் தொகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கொண்டுவரப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக பல இடங்களில் 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் கெட்சிபாளையத்தில் கொட்டப்படுகின்றன. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். இந்த குப்பைமேடு 50-60 வருஷமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் அதாவது இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குப்பையை செட்டிசாவடி கொண்டு போய் கொட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மறுபடியும் குப்பையை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இந்த ஆஸ்பத்திரி கழிவுகள் இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டி விடுறாங்க சார். அதை நைட்டில் பற்ற வச்சு விட்டுறாங்க. நாங்கள் குழந்தை குட்டிங்கள்லாம் வச்சுருக்கிறோம் இங்கே. இதை பற்றி நாங்கள் பல முறை சொல்லி பார்த்தோம், யாருமே கேட்கல. சேலம் மாநகராட்சிகளையும் சொல்லி பார்த்தோம், யாரும் எதுவும் கேட்கல. சேலம் தொகுதியை சுற்றி சுமார் 15,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் மற்றும் தானியங்கி விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிலை நம்பி 1 லட்சம் பேர் உள்ளனர். சாயப்பட்டறை அழிப்பு, நூல் விலை உயர்வு மற்றும் அதிகப்படியான மின்கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் இந்த தொழில் முற்றிலும் முடங்கி உள்ளதாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 15,000 பவுர்லம் விசைத்தறி தொழில் நடந்து வருகிறது. அதை நம்பி சுமார் 1 லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. இதுக்கு 2011க்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ தொழில் இல்லை. அதுக்கு காரணம் முழுக்க சாயப்பட்டறைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. எங்கே பார்த்தாலும் சாயப்பட்டறை இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான தீர்வு இந்த சேலம் மாவட்டம் முழுவதுமே அதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு தரத்துக்கு எம்எல்ஏவோ எம்பியோ அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. அதனால் எங்கள் தொழில் ஏற்றுமதி ஆர்டர் இல்லாதனால விசைத்தறிக்காரர் ரொம்ப பாதிச்சுக்கிறாங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் நலிந்து வரும் விசைத்தறி தொழிலை காப்பாற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சேலம் தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.